அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பதே திருக்குறள். மனக்கவலையை மாற்றுவதற்கு மருந்தாக இருப்பவன் கடவுளே. கடவுளைத் தவிர யாராலும் மனக்கவலையை மாற்ற முடியாது. மனக்கவலை என்பது மனதிலே தோன்றுகின்ற கவலைகள். ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் பொழுதே இன்றைக்கு என்ன செய்வது, இன்றைக்கு எப்படி நாளை கழிப்பது என்றெல்லாம் கவலைகள் வரும். கவலை என்பது உடம்பை உருக்கி நோயை உண்டாக்கும். எனவே கவலைப்படாமல் வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி? திருவள்ளுவர் சொல்கிறார், தனக்கு ஓமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டால் மனக்கவலை கண்டிப்பாக போய்விடும் என்பது அவருடைய கருத்து. தனக்கு ஓமை சொல்ல முடியாத இறைவன், தனக்கென்று யாரையும் ஓமை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தன்மை படைத்தவன் இறைவன். இவன் இப்படிப்பட்டவன், இன்ன தன்மையன், இவனை வணங்கினால் இன்னது கிடைக்கும் என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. அதாவது தனக்கு ஓமை சொல்ல முடியாத கடவுளாக பரம்பொருள் விளங்குகிறார். அந்த பரம்பொருளை, தனக்கு ஓமை சொல்ல முடியாத பரம்பொருளை, தனக்கு ஓமை காட்ட முடியாத இறைவனை வணங்கினால், அவனுடைய திருவடிகளை சேர்ந்தால் மனதிலே தோன்றுகின்ற கவலையை ஒழித்து விடலாம். மனக்கவலையை மாற்றும் மருந்து கடவுள் ஒருவரே என்பதை இந்த குறள் மூலம் வலியுறுத்தி சொல்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை. வள்ளுவத்தை பின்பற்றுவோம், நாளும் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.